பாஸ் ஆயிடலாம். அப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு 12th எக்ஸாம் தமிழ். ஸோ நம்ம பசங்க எப்படி எழுதியிருக்கான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை கொஸ்டின் பேப்பர் நல்லா ஈஸியாக இருந்தா தம்பி? நல்லா ஈஸியாக இருந்துச்சுண்ணே. உங்களுக்கு டஃப்பான கொஸ்டினா எதை சொல்லுவீங்க? டஃப்பானா திருக்குறள் தானே. திருக்குறள் எழுத முடியலனால பாஸ் ஆயிடலாமா? இப்போ தமிழில் சொல்லி தரல எனக்கு. பாஸ் ஆயிடுவேண்ணா. பாஸ் ஆயிருவியா? கவலைப்பட வேணாம். எத்தனை மார்க் எடுப்பீங்க? மாற முடியாது 50க்கு மேலே எடுப்போம். 50க்கு மேலே எடுத்துடலாம். பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆயிடலாம். அப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. தம்பி நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதியிருக்கோம்ண்ணே. நல்லா எழுதிங்களா? நீங்கள் நல்லா எழுதுங்க. எக்ஸாம் பேப்பர்லாம் எப்படி டஃப்பாக இருந்துச்சா நார்மலாக இருந்துச்சா? நார்மலாக இருந்துச்சு. ஈஸி. கஷ்டமான கொஸ்டின்னா எந்த கொஸ்டின் சொல்லுவீங்க? 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்? ஒன்னோடு தானே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஒன்று டஃப்பா? பாஸ் ஆயிடலாமா? பாஸ் ஆயிடலாமே. நீங்கள் பாஸ்லாம் எத்தனை மார்க் எடுப்பீங்க? 60 70 வந்துடும். நீங்கள் 85 எடுத்து போனேன். 85 90 தானே பார்த்து 90 எடுப்பேன். 90